வணக்கம் நண்பர்களே. 2020 டெஸ்ட் பேட்சில் இந்திய அரசியலமைப்பு பாடத்திலிருந்து டாப் 20 கொஸ்டின்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 1வது கொஸ்டின், அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் செல்லும் நீர்க்குழாய் போன்றவை. ஒப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஏ, பார்க்கர். 2வது கொஸ்டின், அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் சாதகம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, KM முன்சி. 3வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? ஆன்சர் சி, அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். 4வது கொஸ்டின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஸ் உறுப்பாகும்? ஆன்சர் சி, சட்டத்தின் ஆட்சி. 5வது கொஸ்டின், எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? ஆன்சர் பி, போர் நடந்து கொண்டிருக்கும் போது. 6வது கொஸ்டின், கீழ் குறிப்பிட்டப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? ஆன்சர் ஏ, எர்னஸ்ட் பார்க்கர். 7வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸில் தோற்றம் அளிப்பவையாகும்? ஆன்சர் சி, அறிவுறுத்தும் செயற்கருவி, 1935. 8வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றுள் யார் வடிவமைத்தது? ஆன்சர் சி, பிங்காலி வெங்கையா. 9வது கொஸ்டின், மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? ஆன்சர் டி, வெளியுறவு அமைச்சர். 10வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல? ஆன்சர் ஏ, சொத்துரிமை பெறுவதன் மூலம். சரியா? 11வது கொஸ்டின் பார்ப்போம். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விரிவாக்கப்படுகிறது. ஆன்சர் எதுன்னு பாருங்கள். ஆன்சர் சி, 1 மற்றும் 2 மற்றும். இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அரசியலமைப்பின் மனச்சாட்சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? 12வது கொஸ்டின் பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது? ஆன்சர் ஏ, வங்கி. 13வது கொஸ்டின், டேஸ் இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது? இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பி. 14வது கொஸ்டின், உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? ஆன்சர் பி, இந்தியா. 15வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? ஆன்சர் ஏ, அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. 16வது கொஸ்டின், இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, கிரன்வில் ஆஸ்டின் டட். சரியா? 17வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, பாகம் 4A. 18வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் சி, 26 நவம்பர் 1949 ஆண்டில் தான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரியா? 19வது கொஸ்டின், இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்? ஆன்சர் ஏ, கிரான்வில் ஆஸ்டின். 20வது கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்லன்னு கேட்டிருக்காங்க? ஆன்சர் டி, கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும். சரியா?